சார் வணக்கம் சார். சூரியனை ஆய்வு செய்வதற்காக விண்ணில் பிஎஸ்எல்வி C-59 ராக்கெட் ஏவப்பட்டிருக்கு. இது பற்றிய விவரங்கள் என்ன சொல்லுங்க சார். யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, யூரோப்பியன் விண்வெளி ஆய்வுக் கழகம் சூரியனை ஆராய்ச்சி செய்வதற்காக புரோபா-3 என்கின்ற 2 செயற்கைக்கோள்களை அனுப்புவதற்கு ராக்கெட்டுகளை தேடி வந்தார்கள். அதற்கு பிஎஸ்எல்வி, இந்தியாவுடைய பிஎஸ்எல்வி C-59 என்கின்ற ராக்கெட்டை உபயோகப்படுத்தவும் முன் வந்தார்கள். இந்த புரோபா-3 என்கின்ற செயற்கைக்கோள்கள் 2 செயற்கைக்கோள்கள், ஒன்று அக்கல்டர் ஸ்பேஸ் கிராஃப்ட் என்பதும் மற்றொன்று வந்து CSC, அதாவது கரோனாகிராஃப் ஸ்பேஸ் கிராஃப்ட் என்கின்ற 2 செயற்கைக்கோள்கள் ஃபார்மேஷன் ஃபிளையிங், அதாவது 2 ஏர்கிராஃப்ட் அடுத்தடுத்து போற மாதிரி இந்த 2 செயற்கைக்கோள்கள் சூரியனை நோக்கி பயணித்து இந்த ராக்கெட்டை அனுப்பினது 600 × 60,000 கிலோமீட்டர் நீளவட்ட பாதையில இந்த செயற்கைக்கோள்களை உந்தி தள்ளி இருக்கின்றது. இப்போ பிஎஸ்எல்வி ஆல்ரெடி நம்ம செயற்கைக்கோள்ல அனுப்பியாச்சு. இந்த செயற்கைக்கோள்கள் ஃபார்மேஷன் ஃபிளைங்கிற முறைப்படி 2 செயற்கைக்கோள்களும் 180 மீட்டர் டிஃபரன்ஸ்ல சூரியனை பார்த்து, அக்கல்டர் ஸ்பேஸ் கிராஃப்ட் செயற்கைக்கோள்ல வந்து ஒரு பெரிய டிஸ்க் இருக்கும். அந்த டிஸ்க் வந்து சூரியனை மறைச்சிக்கிட்ட பிறகு கரோனாகிராஃப் ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து சூரியன்ல இருந்து நோக்கி லேசர் முறைப்படி எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்பெக்ட்ரோமீட்டர் வச்சு செக் பண்ணுறப்ப சூரியன்ல இருந்து வரக்கூடிய கதிர்கள், துகள்கள், கரோனா மாஸ் இன்ஜெக்ஷன், இதை எல்லாத்தையும் அந்த கரோனாகிராஃப் ஸ்பேஸ் கிராஃப்ட் மெஷர் பண்ணி பூமிக்கு தகவல்களை அனுப்பும். இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரிய கிரகணம் 60 வருஷத்துக்கு ஒரு தடவை முழு கிரகணம் வருது. இதுக்கு பதிலா நம்ம வந்து இப்ப செயற்கையாக சூரிய கிரகணம் உருவாக்குறதுக்காக முயற்சி தான் இந்த புரோபா-3 என்கின்ற செயற்கைக்கோள். செயற்கையாக அக்குல்டர்ங்கிற செயற்கைக்கோள் அந்த சூரியனை மறைத்து ஃபுல் டார்க் ஆன பிறகு பின்னாடி இருக்க செயற்கைக்கோள் கரோனாகிராஃப் ஸ்பேஸ் கிராஃப்ட் செயற்கைக்கோள் வந்து சூரியனை நோக்கி அதுல என்னென்ன கரோனா வருதுங்கிறத ஆராய்ச்சி பார்த்தோம். சூரியனை நேர பார்க்க முடியாது. நேர பார்த்தோம்னா அது இந்த கரோனா வர்றது சரியா தெரியாது. ஆதித்யாலாம் பார்த்தீங்கன்னா ஆதித்யா வந்து பார்க்குது, பட் ஆதித்யா வந்து டைரக்டா நமக்கு சூரியனை பார்க்குறப்ப அதனுடைய தரவுகள் சரியா வராது. இப்படி ஒரு மறைச்சிக்கிட்டு அதுல இருந்து வரக்கூடிய கரோனாவை பார்த்தோம்னா நல்ல தகவல் வந்து சூரியனுடைய அந்த பரப்புல எவ்வாறு கரோனா வெளியே வருது, எவ்வாறு வெடிச்சு வருது அப்படிங்கிறதையும், அதுல இருக்க காந்த அலைகள் எப்படி பூமி நோக்கி வருதுங்கிறதையும் பார்க்கக்கூடிய தன்மை இதுல இருக்கு. இந்த 2 செயற்கைக்கோள்களும் யூரோப்பியன் நாட்டில இருந்து ஸ்பெயினும் பிரேசிலும் சேர்ந்து அதுல இருக்க கருவிகளை செய்து அனுப்பியிருக்காங்க. இதுல இருந்து வரக்கூடிய தகவல்களை சர்வதேச அளவுல எல்லா நாடுகளும் பகிர்ந்து கொண்டு சூரியனுடைய தன்மையும் அதனுடைய குவாலிட்டியையும் பற்றி தரவுகளை ஆராயக்கூடிய வசதி இருக்கு. இது மூலமா சூரியனுடைய சோலார் சைக்கிள் ஒரு 11 வருஷத்துக்கு ஒரு சைக்கிள் வரும். ஒன்று சோலார் மேக்சிமம் வரும், இன்னொன்று சோலார் மினிமம் வரும். இந்த சோலார் மேக்சிமம் மினிமத்துக்கு இடையில என்ன நடக்குதுங்கிறத பார்க்கறதுக்காக இந்த சமயத்துல இந்த செயற்கைக்கோள் அனுப்புறது மூலமா இது வந்து இந்த 6 மணி நேரத்துக்கு இந்த இதை பார்க்கலாம். இந்த மறைச்சு இருக்கிறத இந்த கிரகணம், செயற்கை கிரகணம், சூரிய கிரகணத்தை 6 மணி நேரம் பார்க்கலாம். 20 ஹவர்ஸ் ஒரு தடவை சுத்திட்டு வர 20 மணி நேரம் ஆகும். அப்ப நம்ம நிறைய தடவை சூரியனை பற்றி ஆராயக்கூடிய நமக்கு கெப்பாசிட்டி கிடைக்கும். அல்லது நேச்சுரல், அதாவது நேச்சுரல் சூரிய கிரகணம் வந்து 60 வருஷத்துக்கு ஒருக்க தான் வரும். இது வந்து நம்ம 20 ஹவர்ஸ்க்கு ஒருக்க நம்ம இந்த கிரகணத்தை நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு ஸ்பெஷலாக நம்ம செஞ்சக்கூடிய விஞ்ஞான அறிவியல் வளர்ச்சிக்கு உண்டான முன்னேற்பாடு. இதுல இந்த புரோபா-3ங்கிறத வந்து அவங்க
பிரான்ஸ்காரங்களே அவங்க செயற்கை ராக்கெட்ல விடாம அங்க வேகாசின்னு ஒன்று இருக்கு, அரியான் 6 இருக்கு, அதுல எல்லாம் விடாம இந்தியாவை தேர்ந்தெடுத்து இந்தியாவில் இருக்க பிஎஸ்எல்வில விடுவோன்னு சொல்லி முயற்சி பண்ணது வந்து ஒரு வகையா இப்ப இந்தியாவுக்கு பெருமை தேடிக்கிறது. இந்தியா ரெண்டாவது பிஎஸ்எல்வியுடைய நம்பகரமான ரிலையபிலிட்டி பற்றியும் குறைந்த செலவில் நம்ம இப்படி ஒரு செயற்கைக்கோளை அனுப்பலாம் அப்படிங்கிறதுனாலையும் இந்த இதை நம்ம இது பண்றாங்க. இது வெற்றிகரமா போனது வந்து இந்தியாவுக்கு ஒரு பெருமைங்கிறத, அது ஒரு சாதனைங்கிறதையும் நான் கருதுறேன். பிஎஸ்எல்வி C-59 ராக்கெட் விண்ணில் ஏவப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கருத்துக்களை வழங்கியதற்கு நன்றி சார்.